ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மசால் தோசை தாங்க ஸ்பெஷலு. இது ரொம்ப க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இந்த ரெசிபி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு கப்பில் ஆனியன் எடுத்துக்கலாம், கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம், பச்சை மிளகா, இதோட உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மசிச்சு வச்சது இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணதுனால இதில் உப்பு ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தோசைகள் சூடாக இருக்குது, தண்ணி தெளிச்சிடலாம். தோசை மாவு ஊற்றிக்கலாம். 2 கரண்டி மாவு ஊற்றி நல்லா சுற்றி விட்டுக்கலாம். தோசை நல்லா பெருசாக ரொம்ப அழகாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவை பரப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க மசாலா தோசை ரெடி பண்ணேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மசாலா தோசை பிடிச்சிருந்தது. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.